தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு அல்லூர் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுறோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். வணக்கம் சார். செல்லூர் ராஜ் அவர்கள் சமீபத்தில் சொன்ன ஒரு கருத்து, ஏன் எடப்பாடி பழனிசாமி வெற்றி வரலை அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு கேட்குறப்போ, நாங்களும் கூவி கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். நாங்கள் என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதா அம்மாவா? நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம், யாரும் ஓட்டு போடலை அப்படின்றாரு. தலைமைக்கு நேரடியான ஒரு எதிர்ப்பு பேச்சு அப்படின்னு சில பேர் அதை சொல்றாங்க. அப்படி பார்க்க முடியுமா? அவர் செல்லூர் ராஜு சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா தலைமை ஒரு முடிவு எடுத்து தனியா நிக்கிறாங்க. தனியா நிக்கிறதுக்கான காரணங்கள் எதையும் அவங்க வலுவா சொல்லல. பாராளுமன்ற தேர்தலில் இவங்க தனியா நின்று என்ன பண்ண போறாங்க? அதிமுக தனியா போட்டிக்கிட்டு நீ என்ன சொல்லணும்? நாங்க வெற்றி பெற்றா யாரை ஆதரிப்போம், யாரை பிரதமராக கொண்டு வரோம்னு சொன்னீங்களா? சொல்லல. எதுக்கு நீங்க தேவையில்லாம நின்னீங்க? ஏதாவது ஒண்ணு இந்த கூட்டணியில் இருந்திருக்கணும், இல்ல அந்த கூட்டணியில் இருக்கணும். பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறீங்க. இப்ப யாரு பிரதமர் நீங்க இருக்கு? மக்களுக்கு தெளிவா சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்லாம ரெட்டையில இருக்கு எங்கள்கிட்ட அதிமுக ஓட்டு போடணும்னா அதெல்லாம் அவர் சொல்றாரு. நான் கூப்பிட்டா ஒருத்தர் ஓட்டு போடலன்னு அர்த்தம். அதான் என்னத்தை சொல்லி நீ கேட்ட ஓட்டு அவன் போடுறதுக்கு? ஒரு வாக்காளர் என்பவன் அவன் அதிமுகவை சார்ந்தவனா இருக்கலாம், அல்லது சேராதவனா இருக்கலாம், அதிமுகவை அனுதாபியா கூட இருக்கலாம், எம்ஜிஆரை பிடிச்சவனா இருக்கலாம், ஜெயலலிதாவை பிடிச்சவனா இருக்கலாம். கட்சியில உறுப்பினராக இருக்கிற அவசியம் இல்லை. இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவன் எந்த அடிப்படையில் ஓட்டு போடுவான்? நீ என்ன சொல்லி கேட்கிற? இந்த கூட்டணி வென்றால் யார் பிரதமர் நீ சொன்னியா? நடக்கிற தேர்தல் பாராளுமன்றத்துக்கான தேர்தல். அதுல எதுவுமே சொல்லாம நீ ஓட்டு கேட்டு அப்புறம் தோத்த உடனே நீ ஒழுங்கா வேலை செய்யல, நீ ஒழுங்கா வேலை செய்யல, ஒவ்வொருத்தரும் மாவட்ட செயலர் கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான்? அதான் அதுதான் சிம்பிளா அவருக்குள்ள பணியில சொல்லிட்டாரு. கூப்பிட்டா ஒரு கோயிலும் போடல, ஏன்னா முடிச்சுக்கூடாது. அதான் உண்மை. யதார்த்தமா தான் கலந்து நல்லதும் அதான். அவர் சொல்ற ஸ்லாங் அப்படியே தவிர உண்மை அதுதான். இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விஷயங்கள் நிர்வாகிகள்கிட்ட அதிருப்தியா பேசுறாரு. உள்ளுக்குள்ளே பேசிட்டு இருந்தவங்க இப்ப பொதுவெளியில இப்படி பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, அவர் என்னைக்கு கீழே உந்த மீசல மண்ணு ஓட்டல சொல்லுவார். அவரு எடப்பாடி எடுத்த தவறான அரசியல் முடிவு தான் தோல்விக்கான காரணம். இது மட்டும் இல்ல, இந்த 10 தோல்வியும் காரணம் அவர் தான். அவர் எடுத்திருக்கிற தவறான முடிவுகள் தான். ஆரம்பத்தில் நாம் அதை விரிவாக பல பேட்டிகள் நம்ம சொல்லியிருக்கோம். கட்சியிலிருந்து ஓபிஎஸ் நீக்கினதா இருக்கட்டும், சசிகலாவை நீக்கினதா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு இவர் ஒத்த தலைமையா வந்ததுல இருந்து எல்லா முடிவுகளுமே தவறான முடிவுகள் தான். ஏனென்றால் அவ்வளவு பெரிய ஆகிருதி உள்ளையோ ஆளுமை உள்ள தலைவரே இவர் அல்ல. இவருக்காக ஜனங்கள் ஓட்டு போடவும் இல்லை. இந்த கட்சியில இருக்க அத்தனை பேர் இவரை தலைவராக ஏற்றுக்கல. ஒரு 2300 பேர் பொதுக்குழு உறுப்பினரே எல்லாம் விலைக்கு வாங்கி நீ ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க. ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய ஏக தலைவனா அதுவும் இல்லை. என்ன அடிப்படையில் நீங்க எல்லாத்தையும் கட்சி ஓட்டு நீக்கிறது? நான் கேட்கிறேன், சசிகலாவை நீக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நீக்கிறீங்க? ஒரு வேலைக்கு சொல்லணும்ல. சசிகலாவை கட்சி ஓட்டு நீக்கிறீங்க, இந்த காரணத்துக்காக அந்த அம்மா இந்த துரோகம் பண்ணாங்க, இந்த கட்சிக்கு இதை பண்ணாங்க சொல்ல முடிஞ்சுச்சா? எந்த ஒரு காரணம் இல்லை. ஓபிஎஸ் எத்தனை ஓபிஎஸ் நீக்கிறதுலாம் வெளிப்படையா காரணம் தெரியுது. அவர் போட்டியா இருக்காரு, தனக்கு போட்டியா விடுவார் என்பதற்காக நீக்கிறீங்க. ஆக தவறுகள் எல்லாம் நீங்க செஞ்சு விட்டு இப்ப கட்சிக்காரங்களை போலார் சொன்னா கட்சிக்காரன் என்ன சொல்லுவான்? அவர் அதை மறைப்பதற்காக நீங்க எல்லாம் சரியா வேலை செய்யல, கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அவன் ஆண்டையா போட்டீங்க, அதனால தொண்டர்கள் அப்படிதான் அவர் சொல்லுவாரு. நான் செஞ்சதை தவறுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அப்போ நீ விலகு அப்படின்னு சொல்லி போவானுங்கல்ல. கீழே இருக்கிறவன் அந்த அந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறான். அதை அவர் சொல்லுவாரா? அதனால என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் நீங்களா ஒழுங்கா வேலை செய்யல போகல அப்படின்னு அந்த பழக்கமா ஜெயலலிதா பணியிலே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. புரட்சி தலைவி ஜெயலலிதா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருந்தா உடனே கட்சி ஊட்டி பணத்தை ஆட்டையா போட்டானா கட்சி ஊட்டிக்கிடுவாங்க. உனக்கு அந்த மாதிரி நீக்க தைரியம் இருக்கா? நீக்கணும்னா அவன் ஒண்ணு நீக்கிறது கிளம்பிடுவான். ஆகையனால சும்மா ஒரு குறைய சொல்லி அப்படி, அதாவது எப்படின்னா ஒரு உருட்டுறது. இவர் தலைவர் நம்மளே போராட சொல்றாரு, நம்ம அதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை கில்ட்டி ஆக்கி இவர் தன்னை காத்துக் கொள்வதற்காக சொல்றாரு. இதுதான் உண்மை. எடப்பாடி அவர் மற்றவங்களை கூட அவருக்கே தெரியும் நம்ம செஞ்சதுனாலதான் தோத்து போறோம்னு தெரியும். அதை அவர் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்கிட்டா அவரை தலைவரை அவரை பொதுச் செயலராக வச்சுக்க மாட்டாங்க. இதான் மேட்ரு. வேலுமணி அவர்கள் பெங்களூருவில் பியூஷ் கோயல் அவர்களை தனிப்பட்ட முறையில் ரகசியமாக சந்தித்து பேசியதாக ஒரு தகவல். தங்கமணியும் கூட இருந்ததா? இந்த சந்திப்பு உண்மையா இருந்தா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இது நீங்க ஏதோ புதுசா அவர்கள் எல்லாம் இப்போ சந்திக்கதான் சொல்றீங்க. இப்போ ஊடகங்கள்ல அது ஒரு செய்தியா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இவர்கள்லாம் நீண்ட நெடிய காலமாக இந்த பெல் பிரதர்ஸ்
என்று சொல்லப்படுகிற தங்கமணி, வேலுமணி 2 பேரும் அமித்ஷாலேருந்து பாஜக தலைவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நிதி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு போன்ற வேலைகளை அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார். நேரடியா போய் எடப்பாடி அவர்கள் எல்லாம் கொடுக்குறாரு. இவங்க 2 பெல் பிரதர்ஸ் அதில் வேலை செய்கிறாங்க. அவர்கள் தான் பாஜகவிடம் ஒரு நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறார்கள். எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் பாஜக தலைவரோடு பேசுவதற்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வச்சிருக்காரு. யாருன்னா அவர் முன்னாள் நீதிபதி சதாசிவம் அவர்களை வைத்திருக்கிறார். அவர் மூலமாக அமித்ஷாவிடம் பேசுவது அப்படிங்கிற ஒரு பாணியை அவர் வச்சிருக்காரு. பட் நிதியை கொடுக்கறது போறது, மத்திய அரசுல பேசுறது, ஆட்சியில் இருந்த பொழுது சரி, இப்ப பாஜகவோடு தொடர்பு என்றால் இந்த 2 பெல் பிரதர்ஸ் தான். இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஆதி காலத்திலிருந்து இந்த 4 ஆண்டுகளாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பாஜக தான் அதிமுகவை இயக்கி கொண்டிருக்கிறது, எடப்பாடி இயக்கி கொண்டிருக்கிறது, பெல் பிரதர்ஸ் இயக்கிறது, சசிகலாவை இயக்குகிறது, தினகரனை இயக்குகிறது, ஓபிஎஸ் எல்லாரும் தனித்தனியா ஒருத்தரை வச்சுக்கிட்டு இயக்கிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி கிட்ட நீ சேர்த்துக்காதுன்னு சொல்லு அப்படின்னு ஒரு மேலேருந்து அமித்ஷா குரூப் சொல்ல வேண்டியது. இந்த பக்கம் நான் உங்களை சேர்த்துக்கிறேன் பொறுமையாருன்னு சசிகலா சொல்ல வேண்டியது. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், அதிமுக இருக்கணும்னு கேட்கிறேன், பொதுவாக அரசியல் நோக்கில் அத்தனை பேரும் கேட்கிறேன். இவ்வளவு பேசுறாரு ஓ பன்னீர்செல்வம், இன்ன வரைக்கும் போய் பார்த்திருக்காரா சசிகலாவை? கேளுங்க. கட்சி ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் பேசுறாருல, இந்த உலக ஒத்துமை ஓபிஎஸ் போய் பார்த்தாரா? அவரை பார்க்க கூடாதுன்னு சொன்னது யாரு? அது பாஜக தான். மேல நீ அவரை பார்த்தேன்னா அவனை தொலைச்சு விடுவாங்கிறான், பார்த்து பயந்துட்டு பார்க்க மாட்டேங்கிறாரு. தினகரனை போய் பார்க்கிறாரு, ஏன் சசிகலாவை பார்க்க மாட்டேங்கிறாரு? எல்லாவற்றிலும் ஒரு மறைமுகமான அரசியலை திரைமறைவிலே பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதான் நான் ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அது எல்லாருமே, நான் சசிகலா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எல்லோரும் பாஜகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். பாஜகவோட கூட்டணி வேணாம் என்று சொல்வதற்கு எவனும் தயாரா இல்லை. எடப்பாடி இது சும்மா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக சொன்னாரே தவிர, அவருக்கும் பாஜக கூட்டணி வேண்டாம்ல, சும்மா சொல்றதெல்லாம் தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக சொல்றது இல்ல. திரைமறைவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம எவிடன்ஸ் கேட்க முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. காரணம் என்னன்னா, தொடர்ந்து தோல்வி வரும்போது வெளியே வந்துதானே ஆகணும். ஜெயிச்சுட்டான்னா இந்திரா சந்திராமா அரசியல்ல, தோத்து போனா என்ன சொல்லுவான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், இதனாலதான் போச்சு அதனாலதான் போச்சுன்னு இப்ப அதை வெளியே கிளம்ப ஆரம்பிச்சு. அந்த தோல்வியினுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற ரகசிய சந்திப்புகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிறது. இணைப்புக்கு ஒரு 7 பேர் போயிட்டு 6 அமைச்சர்கள் 6 முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டு வலியுறுத்தியதாக ஒரு தகவல். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டார். எதுவும் அப்படியே கடந்து போச்சு. அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாம எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டா அதுதான் சாசனமோ? இணைப்பு வேண்டும், கட்சி ஒன்றாக வேண்டும் கவலை எல்லாத்துக்கும் வந்துருச்சு. நீங்க என்னதான் தம்மா பேசினாலும் அடுத்த தேர்தல் 2026 வந்தா இவங்கெல்லாம் எம்எல்ஏவா இருக்கணும், மந்திரி ஆகணும், கலக்கம் போல கொள்ளையடிச்சு சாப்பிடணும்னாக்க அதுக்கு கட்சி ஒன்னா இருந்தாதான் முடியுங்கிற கவலை எல்லாத்துக்கும் இருக்கு. ஒன்னா சேரணுங்கிற கவலை தொண்டனுக்கும் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய பதவியில் இருக்க எடப்பாடியிட்ட இருக்கக்கூடிய இருக்குது, ஓபிஎஸ்ல இருக்கக்கூடிய இருக்கு. ஆனால் இதை இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து ஒவ்வொருத்தரும் பார்க்கறான், அவனுக்கு தெரிஞ்ச வெளியில போறாங்க. எங்களோட அன்பிற்குரிய உங்க பாஸ் திவாகரன் அவர்களும் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரும் பாக்குறாங்க, பேசுறாங்க, எல்லாம் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு பேசுறாங்க. அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. இவங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு போட்டு போய் பேசுறாங்க. பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாங்க, எடப்பாடிகிட்ட நீங்க சும்மா ஒரு அறிக்கை கொடுங்க, எல்லாரும் வாங்க சேர்த்துக்கோன்னு சொல்லி நாங்க அந்த லீடை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்க்கிறோம், நீங்களே போய்ச்சலா இருங்க, நீங்களே முதலமைச்சரா இருங்க அப்படின்லாம் கூட இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. பேசி அவர்கிட்ட அவர் உறுதியா இருக்கார், இவங்களை 3 பேரையும் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு இந்த வடிவேலு படத்துல சொல்ற மாதிரி ஏற்கனவே உளுந்து கும்பிட்டது காலில் தவழ்ந்து கும்பிட்டதெல்லாம் கண்ணுக்குள்ளா வந்து போகும்ல, திருப்பி போய் அங்க உளுந்து கும்பிட முடியாது அப்படிங்கிற அது குற்ற உணர்ச்சி அவரை உறுத்துது. ஏன்னா அளவுக்கு மீறி சசிகலாவை விமர்சனம் பண்ணிட்டாரு. திருப்பி அங்க போய் அவங்க கிட்ட போய் கும்பிடுறது, வணக்கம் வைக்கிறது அவருக்கே ஒரு கில்ட்டியா இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, நான் சேர்த்துக்க மாட்டேன்னு தபாய்க்கிறாரு. இதான் மேட்ரு, இதுதான் உண்மை. அவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நான் கேட்கிறேன், இவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாரு, இவரே தூக்கி நீக்கி விட்டா அவர் என்ன பண்ண போறாரு? இவர் கையில எத்தனை நாளைக்கு இருப்பான் இருந்தாலும் தொடர்ந்து இன்னைக்குன்னு வச்சுங்க, அரசியலில் ஜெயிக்கிற கட்சியில தான் எல்லாரும் சேருவான், தோக்குற கட்சியில மூழ்கிற கப்பல்ல யாருமே பயணம் பண்ண மாட்டான். இது அரசியல்ல எல்லாரும் உருவாக ஒன்றைய கட்சியா இருந்தாலும் சரி, 1.5 கோடி மெம்பர் இருக்க கட்சியிலேயே அதான் உள்ள நடைமுறை. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிற எடப்பாடியை நம்பி நம்ம கூட நிற்பான்னு
அவர் நினைக்கிறாருனாக்க அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அதனால அவர் முடிஞ்ச வரைக்கும் தப்பாய்க்கிறாரு. நான் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்னா இவங்களும் போய் இல்ல இல்ல நாங்க பேசுறோம் அப்படின்னு. நான் கேட்கிறேன், ஏன் போய் அவரை கேட்கணும்? அந்த சசிகலாவோட உறவினர் குடும்பத்தினர்கள் மற்ற சசிகலாவை நம்பி அவரோட போகிற கேட்கிறேன், எதுக்கு நீ அவரை போய் கேட்கிற? கட்சியை நீ நடத்து, வர்றவங்களை வச்சு நடத்து. அவர் பின்னால எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சு போகுது. தொடர்ந்து தோக்குறவங்க பின்னால ஒருத்தன் போவானா, ஜெயிக்கிற பின்னால வருவாரு. இப்போ அவர் சொல்றாரு ஒண்ணு, எடப்பாடி ஜானகி மாதிரி இவங்க ஒதுங்கிடணும் சசிகலா. அதை சொல்றது யோகிதை மூலம் எடப்பாடிக்கு இருக்கா? ஜானகி அம்மா எந்த கட்டத்துல ஒதுங்கினாங்க? ஜெயலலிதா அவர்கள் சேவலும் தனித்தினது நின்று 29, 25, 26 எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆரோட மனைவி என்று சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு மரியாதை இல்லை மக்களிடத்துல தெரிந்து கொண்டு பெருந்தன்மை அவங்க விலகிட்டாங்க. அப்படி பார்த்தா எடப்பாடி தானே விலகுனா. நம்ம எம்ஜிஆர்னா நம்ம தான் ஒத்தை தலைமைன்னா வெற்றி நடைபெறும் தமிழகம் நெஞ்ச நிமித்தி நடந்தா ஒரு நாய் கூட நம்மளை மதிக்கல. அதனால அவர்ல ஒதுக்கணும். இப்ப நியாயப்படி பார்த்தா என்ன செய்யணும்? எடப்பாடி ஒதுக்கிட்டு சசிகலா அம்மா நீங்க இருங்கன்னு சொல்லணும். இதுதான் முறை. அவர் உள்டாவா சொல்றாரு. அவங்க ஏன் ஒதுக்கணும்? அவங்க தேர்தல் நின்னாங்களா? அவங்களுக்கு அதை எதுக்கு இரட்டைகளுக்கு எதிராக செய்யக்கூடாது, நாமே உருவாக்கிய தலைமை நாமே அழித்து விடக்கூடாதுங்கிற அவர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இரட்டையில எழுத்து நம்ம ஓட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு. நீங்க ஏற்கனவே நான் டிவியில சொல்லியிருக்கேன். புரட்சி தலைவருடைய ஆஸ்பத்திரி இருக்கும்போது கூட நடந்தது என்னன்னு சொன்னப்போ அவங்க சொல்ல மாட்டேன்டாங்க. ஏன்னா யாருக்கிட்டையும் என்னுடைய உடல்நிலையை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு புரட்சி தலைவர் சொன்னதுனால அந்த ஒரு வாக்கு கட்டுப்பட்டு அவங்க இருந்தாங்க. அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், நானே உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி உங்களை எல்லாம் ஊரெல்லாம் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க, நீங்க வாயத்தொன்னு முதல்ல பேசுங்க, மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க என்று சொன்னது பிறகுதான் ஜெயா டிவிலையும் அந்த தந்தி டிவில எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவர் மேல இந்த கருத்து படிமங்கிறது மாறுச்சு, நடந்தது என்ன அப்படின்னு. அதனால அவர்கள் எடப்பாடி எதிர்க்கல, அவ்வளவுதான். அப்ப அவங்க எழுத்து துணிஞ்சு அடிச்சிருந்தாங்கன்னா இவர் என்ன இருப்பாரு? சுத்தமா ஒண்ணும் இல்லாம இருப்பாரு. அவங்க அதை விரும்பல. அதனால அவங்க ஒதுங்கன்னா அவங்க எதுக்கு ஒதுங்கணும்? உன்னை உருவாக்கிய தலைவி அவங்க எதுக்கு ஒதுங்கணும்? உன்னை கொடுத்தாங்க, முதல் மந்திரி ஆக்கினாங்க, அழகு பார்த்தாங்க, 4.5 வருஷம் பிஜேபி அடிமை உத்தியோகம் பார்த்தேன். நீ என்ன பெரிய தமிழ் உரிமைகளுக்காக போராடினியா? திராவிட தலைவனா ஏதாவது உருவாக்க யோகிதை நீ வளர்த்து கொண்டாயா? ஒண்ணும் இல்லை. அவன் நீட் நடத்தலாம் கையை போட்டு பாஜக சொல்றதெல்லாம் கையெழுத்த போட்டு தமிழகத்தை காட்டி கொடுத்தவரை நீ செஞ்சது என்ன? நீ கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து குவித்தது. இப்போ 4-5 தேர்தலை சமாளிக்கிற அளவுக்கு தனியா நின்று செலவு பண்ற அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்துக்கிட்ட, அவ்வளவுதான் நீ செஞ்சிருக்க. எடப்பாடியோட சாதனைங்கிறது என்ன? இந்த சில பேர் இருக்கிறான் அந்த கட்சியில 4.5 வருடம் ஆட்சி செஞ்சா நூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். 4 வருஷம் என்னத்த ஆட்சி செஞ்ச நீ? மத்திய அரசுக்கு வால் பிடித்ததான் அவன் பாட்டு வச்சிருக்கிறான். அவங்க நீ என்ன செஞ்ச? தமிழர் உரிமையை காப்பாத்தினியா? சரி, இன்னைக்கு சொல்றீங்களா, இன்னைக்கு மின் திட்டத்தை உதவி மின் திட்டத்துக்கு கையெழுத்து போடுது யாரு? புரட்சித்தலை வேண்டாம் என்று GH வேணாம் என்னப்ப கையெழுத்து போடுது யாரு? இவர்கள் எல்லாமே செஞ்சுட்டு நான் 4.5 வருஷம் ஆட்சியை காப்பாத்தினேன், அதனால நான் வீரன் சூரன்னா அது எவ்வளவு நிலை கேட்டுக்கிட்டு இருப்பான். கேட்கிறவன் கேட்பான், அதை கொடுத்துருங்க, சில பேர்ல ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில அதெல்லாம் ஈடுபடாது. அது தெரிஞ்சா தொடர்ந்து தோல்வியை கொடுக்குறாங்க. அதை புரிஞ்சுக்காம நீ ஒதுங்கன்னு அந்த அம்மாவை சொல்றாருன்னா, நியாயமா பார்த்தால், தர்மப்படி பார்த்தால், தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று எடப்பாடி அவர்கள் ஜானகி அம்மாரை போல் ஒதுங்குவதுதான் அவருக்கு மரியாதை. நீங்க இவங்க ஒதுங்கணும்ன்றக்கே அவரு சசிகலா இப்ப எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிட்டார் பலத்தை. அவர் பின்னாடி கட்சி இருக்கு, அமைப்பு இருக்கு, அவர் தான் தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரம் பெற்றுட்டார். நியாயப்படி பார்த்தா எதுவுமே இல்லாத சசிகலா தானே ஒழுங்கணும். அதான் நான் கேள்வி கேட்கிறேன். நான் கேள்வி கேட்பதே அங்கதான். நீ எப்படி நிரூபிச்ச? புரட்சி தலைவர் வகுத்த விதி என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவன்னு ரத்த கையெழுத்துல எழுதுற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பே என்று சொன்ன புரட்சி தலைவர் ரத்த கையெழுத்து எழுதிட்டு போயிருக்காரு. அதன்படி நீ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டியா? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளரானியா? இருக்கிற 2346 பேரை அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனை கூட வச்சு நீ ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்க. பாஜக வால் பிடித்து பாஜக தலைவர்களுக்கு மண்டிட்டு உன்னுடைய மாணவக்கத்தெல்லாம் விட்டு அவர்களுக்கு தீர்ப்பை நீ வாங்கி வச்சிருக்க. தேர்தல் எல்லாமே பண்ணி சரி பண்ணி கொடுத்தது யாரு? நான் அண்ணாமலை கேட்டா என்ன விவரமெல்லாம் சொல்லுவார், என்னென்ன ஹெல்ப் பண்ணிருக்கா? நீ இவர் தலைவராக வருவதற்கு அவர்கள் என்னென்ன சேலை செஞ்சாங்கன்னு நீங்க தான் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காரு, கேட்டுங்க அவர் வேணா. எப்படி நீ தலைவரான அதை சொல்லு. அதிமுக பொதுச் செயலாளரா நீ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டியா? KC பழனிசாமி கேட்கிறாரு, இன்னை வரை கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேள்விக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லு.
நீ உண்மையா ரோசமான ஆளா இருந்தா, உண்மையில நீ தொண்டர்கள் செல்வாக்கு உள்ளவனா இருந்தால் எடப்பாடிக்கு நான் சவாலே விடுறேன். இன்னைக்கு சொல்றேன், நான் தொண்டர்களை ஓட்டு வச்சு நான் ஓட்டை வாங்கி நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி தேர்தலை வச்சு நீ பொதுச் செயலாளராக நான் சசிகலா ஒதுக்க சொல்றேன். நீ தொண்டர்களை வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு பாரு, இந்த அம்மா ஒதுங்குறாங்க ஆட்டோமேட்டிக்கா. நீ எப்படி வந்த, நீ வந்த வழி எப்படி? கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆருடைய எழுதி வைத்த சட்ட விதியை மாற்றிவிட்டு, இன்னும் சொல்ல போனா ஃப்ராடு பண்ணி பித்தலாட்டங்கள் பண்ணி நீ தலைவனானவன். நீ எப்படி தலைவன் நீ சொல்லிக்கிற? உன்னை தலைவன் சொல்றானா யாரு? உன் கூட இருக்கவனா யாரு? அதெல்லாம் பதவியை காப்பாற்றிக் கொள்வதோட இடத்துல இருக்கான், கொள்கையோட லட்சியத்தோட சித்தாந்தத்தோட உங்களை இருக்கானா? நான் கேட்கிற கேள்வி பதில் என்ன அடிப்படையில் இருக்கா? ஒருத்தனாலும் சொன்னானா ஐயா அது மாதிரிலாம் செய்யாதீங்க, புரட்சி தலைவர் இப்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணும்னு எழுதியிருக்காரு, அதனால நீங்க அதை மாத்தாதீங்க எவனா சொன்னானா? இன்னைக்கு போற 6 மந்திரி அன்னைக்கு சொன்னானா அந்த விதியை மட்டும் மாத்தாதீங்க அப்படின்னு? புரட்சி தலைவர் எழுதிய விதியே மாற்றி நீ ஐயக்கத்தனம் பண்ணி ஜெயிச்சுட்டு நீ தலைவன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கியா? கேட்கிறவங்க எல்லாரும் கேட்கணும் அவசியம் இல்லைல்ல. சசிகலா கேட்கிற அவசியம் இருக்கா? 33 ஆண்டுகள் ஒரு தலைவியோடு நிழலாக இருந்து தாயாக இருந்து கவனித்த ஒரு தலைவி உன் பேச்சு வைக்கணும்னு அவசியம். உன்னையே முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த ஒரு பெண் உன் பேச்சு எப்படி கேட்பாங்க? அதுக்கு என்ன யோகிதை இருக்கு உன்ட்ட? அதற்கான யோகிதையா தகுதியா உன்ட்ட இருக்கா? ஓபிஎஸ் கூட சொல்லலாம், எனக்கு என்னை 3 முறை முதலமைச்சராக்கினார்கள், இடைக்கால முதலமைச்சர் தான், ஆனால் கேட்டவுடன் கொடுத்தேன் என்று சொல்வதற்கு ஓபிஎஸ் யோகிதை இருக்கிறது. எடப்பாடிக்கு யோகிதை என்பது கிடையாது. யோகிதை இல்லாத ஒரு மனிதன், நன்றி மறந்தவன், துரோகி, நன்றி கொன்றவன் என்று எப்படி வேணாலும் தமிழ்ல சொல்லலாம். உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன யோகிதை இருக்கு? நீ அவர்களை ஒதுக்கி போச்சு. நீ ஒதுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல உனக்கு என்ன யோகிதை இருக்கு நான் கேட்கிறேன். இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டான், அவன் முறை கிடைக்க ஓட்டு போட்டான். அதனால இது போன்ற அபத்தமான பேச்சுக்களை பேசக்கூடாது. இது மாதிரி சில பேர் பேசிட்டு திரிகிறான், அதுக்கு கொஞ்சம் கடுமையா பேச வேண்டியது. நீ முறைப்படி ஜனநாயகப்படி தொண்டர்கள் மூலமா தேர்ந்தெடுத்து போய் எல்லாரும் நடத்து, கட்சியை நடத்து. ஏன்னா அதான் வேலையை பார்க்கறான். டிடிவி தினகரன் தனியா போன மாதிரி சசிகலா தனியா போறாங்க, ஓபிஎஸ் தனியா போறாங்க. நீ தொண்டர்கள் ஓட்ட வாங்கி ஜெயிச்சு பாரு, உனக்குதான் முடியுமே. வடிவேல் சொல்ல பாரு, முடியுமே பாரியா, உன்னாலதான் முடியும், வா தேர்தல் நடத்தி ஜெயிச்சு பாரு. கேசி பழனிசாமி சொல்றாரு, ரொம்ப வேண்டாம் அவர் ஒரு ஆளுக்கு பதில் சொல்லு. அவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டா இருக்காரா இல்லையா? தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் தலைவர் சொல்றாரு, அதை கேளு, வேற ஒண்ணும் வேணாம். நீ சொல்றது நாங்க ஒத்து வரோம். நானே இப்ப அவரை எடுத்து பேசுற எடப்பாடியை நான் ஒத்துக்கிறேன், நீ ஜெயிச்சு வா. தொண்டர்களால அதிமுக தொண்டர்களால ஓட்டு வாங்கி நீ வா, எடப்பாடியை நான் அதிமுக பொதுச்செயலும் ஒத்துக்கிறேன், நானே மாலை போடுறேன், கொண்டாட போடுறேன், போதுமா? சும்மா ஏகத்தனமா போராடி பண்ணி ஜெயிச்சு விட்டு நான் தலைவன் அந்த வடிவேல் சொல்ல மாதிரி 400 கோடி நீயே சொல்லி கிடையாதுடா. அதெல்லாம் நியாயமானது இல்லை. அரசியல் தெரியாதவன் எதுவும் சொல்லலாம். எங்களை மாதிரி அரசியல்ல ஊறி அரசியலை ஒரு தவமாக செய்து கொண்டிருக்கிற எங்கள் எடப்பாடி எல்லாம் ஒரு அரசியல்வாதியான கணக்கில சேர்த்தமா. சார், தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச பிறகு, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்படி உயர்த்தியிருக்காங்க. அதாவது தமிழர்களுக்கு ஞாபகம் மறதி என்பது நிறைய இருக்கிறது. இது கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக மறதி, மக்களுடைய மறதியில தான் இந்த 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஜெயிச்சு. தேர்தல் அறிக்கையில திமுக என்ன சொன்னாங்க? மாதாந்திர மின் கணக்கீடு கொண்டு வர்றாங்க. 3 வருஷம் ஆச்சு, கொண்டு வந்திருக்காங்களா? நடுத்தர மக்களை வஞ்சித்து அவரோட வாழ்வையோடு அவனை சுரண்டி ஒரு அரசாங்கம் கிடைக்கும். இந்த மின் கட்டண உயர்வு என்பது ஒரு வகையான சுரண்டல். மக்களோட பணத்தை சுரண்ட, திருடுறான்னு கூட சொல்லலாம், கொள்ளையடிக்கிறான்னு சொல்லலாம். நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு யூனிட்டுக்கு 4000 ரூபாய் 5 ரூபாய் வச்சுக்க, நான் 500 யூனிட் யூஸ் பண்றேன், 1000 யூனிட் யூஸ் பண்றேன், மாசம் கணக்கு எடுத்துக்க. 2 மாசத்துக்குன்னா என்ன அர்த்தம்? ஸ்லாப் எதுக்கு வைக்கிறீங்க? 100 யூனிட் ஒன்னா எவ்வளவு, 200 யூனிட் ஒன்னா எவ்வளவு, அது எதுக்கு ஸ்லாப்? நான் எவ்வளவு உபயோகப்படுத்தினா அவ்வளவு காசு வாங்கிட்டு போ, மாசம் அந்தந்த காசு வாங்கிட்டு போ. இந்த வீட்டு வாடகை மாசம் தானே வாங்குறாங்க, மாசம் தானே சம்பளம் கொடுக்குறான். எம்எல்ஏக்கு மாசம் 2 மாசம் ஒரு எம்எல்ஏ சம்பளம் கொடுத்தா வாங்கி போனா, இல்ல அரசு அதிகம் 2 மாசத்துக்கு உங்களுக்கு சம்பளம்னா வாங்கி போனா? நீ மாசம் எங்களுக்கு கரண்ட் பில்லு மாசம் கொடுன்னு கேட்டோம். ஏன்னா நான் 3 ஆண்டுகளாக அந்த ஆட்சி வந்த காலத்திலிருந்து இதை ஊடகங்களிலும் பேஸ்புக்கிலும் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கேன். நான் பசுமன் மக்கள் முன்னேற்றம் ஒரு அமைப்பில் அரசியல் சார்பற்ற முற்போக்கு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். அவதாரம் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். பல முறை இதை நான் வலியுறுத்திருக்கிறேன். யாரா காதல வாங்குறீங்களா? மாதாந்திர மின் கணக்கீடு செய்யாம என்ன, அதை விட என்ன ஒரு அரசுக்கு வேலை? காரணம் மின் கட்டணத்தை ஏற்றிக்கிட்டே போக வேண்டியது. அதான் அதிமுக ஆட்சியில மின் பயலுக்கு தான் விட்டு விளையாடுறானுங்களே, மீன்ஸ் போடுறானுங்களே.
அதிமுக ஆட்சியில மின் கட்டணத்தை ஏற்றும் பொழுது என்ன பேசுனாங்கன்னா அப்படியே கையில ஒரு ஒரு பேனர் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் பேசுறத போட்டு பயல கிளி கிளி நிற்கிறானே. என்ன எதுக்கு இப்ப ஏத்துறீங்க? நீங்க ஏத்துனா நான் என்ன சொல்றேன், ஏத்துங்க. ஒரு பொருளாதாரம் கடன் வாங்கிட்டு அது 9 லட்சம் ரூபாய் 9 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டீங்க. வந்ததுல இருந்து எல்லா தலையிலும் கடனை வாங்கி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? திமுக என்ன நினைக்குது? 1000 ரூபாய் பணம் கொடுத்தா மகளிர் உரிமை தொகை ரைட்டு, இலவச பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், இது மாதிரி இலவசங்களை கொடுத்து, இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொன்னால் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையை தவறா பயன்படுத்துது, ஏழ்மையை தவறா பயன்படுத்தி அவருடைய வாக்குகளை அபகரிப்பதற்காக செய்கிற வேலை. இது மாதிரிலாம் செஞ்சுட்டு இந்த பக்கம் போல ஒரு பக்கம் சுரண்டல், ஒரு பக்கம் வாரி வழங்குதல். இதெல்லாம் அரசாங்கம் தான். எல்லாத்துக்கும் நியாயத்தை பண்ணுங்க. என்கிட்ட கணத்தை பிடிங்கி என் தங்கச்சிட்ட கொடுக்குற மாதிரி இது. அண்ணன் அண்ணன் குறவுளை வச்சு காசை வாங்கி தங்கச்சிக்கு தாலி வாங்கி கொடுத்த கதை. என்ன வேலை அது? மாதாந்திர மின் கணக்கீடு ஏன் செய்யல இந்த அரசாங்கத்தை நான் கேட்கிறேன். இதுக்கு என்ன இதை கேட்டா திராவிடர் மாடங்கிறான். இந்த மாதிரி ஐயக்கத்தை நடப்பது பேரு திராவிட மாடலா? மாதாந்திர மின் கணக்கீடு செய்து ஒரு நியாயத்திர மின்னுக்கு என்ன காரணம் சொன்னா, எங்களுக்கு மின் இதுல மாசம் ரீடிங் எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, தொழிலாளர் பிரச்சனையா இருக்குங்கிற. இப்பதான் எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சே. மீட்டரை ஓடி நீ பார்த்துட்டு சொன்னா நான் கட்டிட்டு போறோம். ஆனா இந்த அரசு செய்யறது வன்மையா கண்டிக்கணும். மக்களுக்கு என்னன்னா சுரணை கிடையாதுங்க. மக்களுக்கு சுரணையே கிடையாது. அதுதான் இந்த திராவிட மாடலுடைய பலமா இருக்கு, பலகீனமாக. எவனா கேட்கிறானா? 3 வருஷம் ஆச்சு மாதாந்திர மின் கணக்கீடு ஏண்டா செய்யல கேட்கிறானா? ஐயா 1000 ரூபாய் கொடுத்தாரு, பஸ்ல பெரியா போய் இதான் பேசி தெரியும். விண்ணப்ப நாடு விட்ட போது மக்கள் வேதனையா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே நீதி சில மக்களுக்கான அரசாங்கமா இருக்கணும். நீங்க ஓட்டு வாங்கி நீங்க குடும்பமா கொள்ளையடிச்சு சாப்பிடுவதற்கான ஒரு அரசாங்கமா இருக்கக்கூடாது. மக்களுக்கான அரசாங்கம் இருக்கணும் என்றால் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்க நிறைவேற்றி பண்ணணும். என்ன வாக்குறுதி சொன்னீங்க? ஏன் மாதாந்திர மின் கணக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 3000 ரூபாய் கட்டினவன் 9000 கட்டுறான். இதான் உங்க திராவிட மாடல் ஆட்சி யோகிதையா? லட்சணமா? நியாயத்தை நான் பேசுறேன். அதான் அந்த கட்சியில் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டங்களை நாங்க வரவேற்கிறோம், கெட்ட திட்டங்களை எதா இருந்தாலும் நாங்க எதிர்க்கிறோம். இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நாங்க திமுக திராவிட அடிமைகளை நாங்க மக்கள் நான் இழிச்சோவா போதா? உன்ன பஸ்ல உன்னை ஏற்றிட்டு போறேன், அதான் பொன்முடிச்ச மாதிரி ஓச்சியில தானே வர, ஓச்சியில தானே போறேன்னு பொய்யாரமா பேச்சுக்கிறதுக்கு யார் விட்டு அப்பா விட்டு காசு? மக்களுடைய வரி பணத்தை முறையா செலவு பண்ணணும். என்கிட்ட வரி வாங்குறீங்களா, முறையா செலவு பண்ணு. ஏன் என்னை என்னோட கசைக்கு புழிஞ்சி அந்த வரியை வாங்கி நீ இலவசம் பண்ணி நீ ஓட்டு வாங்குறதுக்கு அந்த வேலை? சரி, இலவச பஸ் வாங்குறீங்களா, எல்லாத்துக்கும் ஏன் கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயும் இதுல போறான், பொம்பளை லேடி கவர்மெண்ட் அரசு உத்தியோகம் பார்க்குற பெண்களும் போறாங்க. அதுக்கு ஒரு ஸ்லாப் வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல? மகளிர் உரிமை துறைக்கு அளவுகோல்லாம் வச்சிங்கல்ல, மகளிர் உரிமை துறை வாங்கணும்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு 10 நாம்சம் கொண்டு வந்தீங்களே, இலவச பஸ்ஸுக்கு ஏன் அப்படி வைக்கல? எல்லாரும் ஏறி போங்க. என்ன என்ன நடக்குது? அரசாங்கம் இந்த ஒரு எதிர்ப்பு இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 2026ல திமுக வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 40 நாங்க ஜெயிச்சுட்டோம், 40 உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நடந்தது பாராளுமன்ற தேர்தல். மோடி வேணாங்கிறதுக்கா மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க, ஸ்டாலின் வேணும்னு போடல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சும்மா வழக்கமா திராவிட உள்டா விட்டுக்கிட்டு இருக்காங்க. 40 விட்டோம், 40 உனக்கா ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலின் பிரதமர் ஆகணும்னா ஓட்டு போட்டாங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வரணும்னு ஓட்டு போட்டுருக்காங்க. நீங்க காங்கிரஸ்ல கூட்டணி இல்லாம எடப்பாடி மாதிரி நீங்க தனியா நின்று 40க்கு 40 வந்துருந்தீங்கன்னா அப்ப பேசலாம். எனக்காக மக்கள் ஓட்டு போட்டார்கள், திமுக சாதனைக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலாம். ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டவன பைத்தியாக நகரீங்க நீங்க. எதற்கு உங்களுக்கு ஓட்டு போட்டான்? மோடி கூடாதுங்கிறது தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ராகுல் காந்தி வரணுங்கிறது தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க அதை விட்டுட்டு 40 நாங்க ஜெயிச்சோம் திமுக விக்கிர வண்டியில ஓட்டு போட்டானே, விக்கிர வண்டியில உங்களுக்கு ஓட்டு போட்டானா? அதான் என்ன திமுக நிக்கல. ஓட்டுக்கு 500 இருந்து 5000 வரைக்கும் காசு கொடுத்து வாங்குறீங்க. அப்புறம் என்ன இதுல பேச்சு? நீ யோக்கியனா இருந்தா இந்த திராவிடர் மாடல் ஆட்சி உண்மையிலே உலகமெல்லாம் அப்படியே பார்த்து புகழ்றான உங்க ஆட்சிய, ஒரு பைசா கொடுக்காம ஒரு வாக்காளருக்கு ₹1 கொடுக்காம நீ ஜெயிச்சுக்காமி நான் உனக்கு தலை வணங்குறேன். நான் திமுக சேர்ந்துக்கிறேன் ஐயா. ஒரு பைசா கொடுக்காம நீ தேர்தல் நில்லு. 5000 கொடுத்து ஒரு ஓட்டை 2000 3000 5000 விலைக்கு வாங்கி ஜெயிச்சுட்டு திமுகவின் சாதனைக்காக மக்கள் வாக்களிக்க யாரை ஏமாத்துறீங்க? இந்த மாதிரிதான் ஏமாத்திட்டீங்க 50 வருஷமா தமிழ்நாட்டுல. இன்னைக்கு காசு வாங்க ஒரு பேரும் ஓட்டு போட மாட்டாம இருக்கு. அந்த அளவுக்கு இந்த நாட்டை குட்டிச்சவராகுது யாரு?
திருமங்கலம் ஃபார்முலான்னு மாறிச்சு. அப்புறம் ஈரோடு ஃபார்முலா வந்துச்சு. ஈரோடு ஃபார்முலால என்ன பண்ணாங்க, வேலைக்கு போறவங்களாம் கூப்பிட்டு வேலைக்கு போகிறவங்க உட்காரு, அவன் குடியை பூரா அண்ணா திங்க குடியை பிடிக்குன்னு காசு கொடுத்தீங்க, அது ஒரு ஃபார்முலா. இப்போ எல்லாம் அதே தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து வெக்கமெல்லாம் வெளியே பேசுறீங்க. சாதனைக்காக மக்கள் வாக்களித்தார்கள், கலைஞருக்கு சமர்ப்பிக்கிறோம். நான் என்ன கேலி கொடுத்து, இதெல்லாம் சாதனையா? காசு கொடுத்து பெறுகிற வெற்றியை சாதனை என்று சொன்னால் நீ வாக்குரிமையை கொச்சைப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். வாங்குறவன் என்னுடைய மக்கள் வாங்குகிறார்கள், நானும் வெக்கப்பட்டு தான் சொல்றேன். இவர்கள் வாங்குவதனால தானே அவன் கொடுக்குறான். இந்தியன் படத்துல கவுண்டமணி சொன்ன மாதிரி நீ கொடுக்கறதுனால தானே வாங்குறான், நான் வாங்குறதுனால கொடுக்குறோன்னு ஆகி போச்சு. ஆக இதெல்லாம் வந்து நாடு போகிற போக்கு சரியில்லை. இது மாதிரி காரியங்களை இந்த சாதனையாக சொல்வதெல்லாம் வெட்கக்கிறது. இந்த அரசாங்கம் இதையா திருத்தி கொண்டு இனியாவது வாக்குறுதியின்படி மாதாந்திர மின் கணக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்கிறேன். நிச்சயமாங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே நன்றி சார். நன்றி, வணக்கம்.